ஏற்கனவே நாங்க දැන් පස්සේ ඉතින් අද හෙට ඊයේ පෙරේදා අනිද්දා ඉන් අනිද්දා උදේ හවස දවල් රෑ කීයටද කවද්ද என்ற விஷயங்கள் எல்லாம் நாங்க பார்த்திருக்கிறோம். அப்படித்தானே? பாலா. இங்க. அடுத்ததாக நாங்க பார்க்க போறது ஒவ் நே பே ஐ. ஒவ் நே பே ஐ. ஒவ்வொண்டா ஆமண்ட அர்த்தம். ஒவ்வொண்டா என்ன அர்த்தம்? ஆமண்டு சொல்றதுதான் அர்த்தம். இப்ப யாராவது நம்ம கிட்ட கேள்விகள் கேட்டா ஏதாவது ஒன்று செய்யும் போது ஓம் சொல்றோம் தானே, ஓம் 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 என்று சொல்றதுக்கு நாங்க ஒவ் என்று பயன்படுத்துவோம். ஒவ். அப்ப இல்லன்னு பயன்படுத்துறது எப்படி? நே இல்ல நே. முடியாது இயலாது என்று சொல்லும் போது பே 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 மட்ட பே என்னால முடியாது, மட்ட பே என்னால முடியாது, பே பே இயலாது இயலாது. இயலாது முடியாது என்ற சந்தர்ப்பங்கள்ல பே என்று நாங்க என்ன செஞ்சு கொள்வோம்? பயன்படுத்திக் கொள்வோம். அடுத்தது ஐ. ஐ என்று சொன்னா ஏன் என்று கேட்கிறது தான் ஐ. ஐ என்றா என்ன அர்த்தம்? ஏன் என்று கேட்கிறது. ஆனா சிங்களத்துல வித்தியாசமான ஒரு விஷயம் ஒன்று இருக்கு. என்ன தெரியுமா? சாதாரணமா நாங்க தம்பி இங்க வாங்க என்று கூப்பிடும் போது அம்மா கூப்பிடுறாங்க சாப்பாட்டை வச்சுட்டு தம்பி என்று கூப்பிடுவாங்க. அப்படித்தானே கூப்பிடுறது? தம்பின்னு கூப்பிடுவாங்க. மகனை தம்பின்னு கூப்பிடுவாங்க. ஆனா சிங்களத்துல மகனை தம்பின்னு கூப்பிடுறது இல்ல. புத்தே மகன்னு தான் கூப்பிடுறது. சரியா? அந்த இடத்துல தமிழுக்கும் சிங்களத்துக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. அப்ப நாங்க என்ன செய்யக்கூடாது? 100% டிரான்ஸ்லேட் பண்ணி கதைக்க கூடாது. நாங்க அதை உணர்ந்து கதைக்கணும். அதை எப்படின்றத அதை ஃபீல் பண்ணணும். ஃபீல் பண்ணி தான் கதைக்கணும். சரியா? தம்பி சாப்பாடு வச்சிருக்கேன் வா வேண்டா என்று கூப்பிடுவா அம்மா. மகனை பார்த்து தம்பி சாப்பாடு வச்சிருக்கேன் வா தம்பி வந்து சாப்பிடு என்று சொல்லுவா. ஆனா சிங்களத்துல புத்தே பத்பேதல தீனவில்ல கண்ணகோ புத்தே என்று கூப்பிடுவாங்க. மகன் என்று தான் கூப்பிடுவாங்க. மல்லின்னு கூப்பிடுறது இல்ல. சரியா? இது ஒரு விஷயம். இதை பாயிண்ட் பண்ணி கொள்ளணும். அடுத்தது இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னா, இப்ப நாங்க அம்மா கூப்பிடும் போது மகன் என்ன என்னம்மா என்று கேட்பாங்க. அப்படித்தானே? என்னம்மான்னு கேட்பாங்க. சிங்களத்துல மொகதாம்மான்னு கேட்கறல, முகத்தாம்மான்னு கேட்கறல. சிங்களத்துல எப்படி கேட்கறது? ஐயாமே ஐ. ஏன்? யாராவது நம்மள கூப்பிடும் போது விளங்கிட்டா நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்களா? யாராவது நம்மள கூப்பிடும் போது சிங்களத்துல, தமிழ்ல நாங்கள யாராவது கூப்பிடும் போது என்னன்னு கேட்போம். சிங்களத்துல யாராவது நம்மள கூப்பிடும் பொழுது ஐ என்று கேட்கணும், ஏன் என்று கேட்கணும். விளங்கிட்டா? ஐ என்று தான் கேட்கணும். இது சில விஷயம். அடுத்தது கொழும்பு, அதே மாதிரி இந்த மத்திய மாகாணங்கள்ல அதிகமான இடங்கள்ல யா அப்படின்னு கேட்பாங்க. ஏன் என்று கேட்பாங்க. அந்த இடத்துல நாங்க தான் என்னன்னு கேட்போம். அப்ப யாராவது நம்மள கூப்பிட்டா ஐ என்று கேட்கணும். சரியா? ஐ என்று கேட்கணும், ஏன் என்று கேட்கணும். சரி, அடுத்தது நாம ஏன் ஏன் என்று கேட்கிற எல்லா சந்தர்ப்பங்களையும் ஐ என்று பயன்படுத்துங்க. யாராவது கூப்பிட்டா என்னன்னு கேட்கறதுக்கு பதிலா ஐ என்று கேளுங்க. முகத்தன்னு கேட்க கூடாது, ஐ என்று கேட்கணும். புரிஞ்சுதா? சரி, அடுத்தது அடுத்த நாளை புரிஞ்சு கொள்ளுங்க. அடுத்த ஒரு விஷயத்தை நான் சொல்லி தரணும் உங்களுக்கு. கொஹேத கொஹமத கொச்சரத கொஹெந்த. கொஹேத கொஹமத கொச்சரத கொஹெந்த. கொஹேத என்றால் எங்கே என்று அர்த்தம். அது ஒரு பகுதியா குறிக்கும். சரிதானே? கொஹேத என்றா ஒரு பகுதியை குறிக்கும். இப்ப இல்லாத ஒன்றை நாங்க கேட்கும் போது, இல்லாத ஒன்றை நாங்கள் கேட்கும் போது கோ என்று கேட்கலாம். சரியா? கோ என்று கேட்கிறது. இப்ப இல்லாத ஒன்று நம்ம மேசையில ஏதோ ஒன்று வச்சிருக்கிறோம். இப்ப நம்ம இந்த இருக்கிற பென் டிரைவ், இது ஒரு பென் டிரைவ். பென் டிரைவை நான் வச்சுட்டேன். இப்ப வந்து பார்க்கும்போது இல்ல, இருந்தது இல்லாம இருக்குது. இந்த சந்தர்ப்பத்துல எங்கன்னு கேட்கறது தானே. இந்த எங்க இல்லாத ஒன்றை எங்கன்னு கேட்கும்போது கோ. மகே பென் டிரைவ் එක කෝ மகே என்ற பென் டிரைவ் එක. பென் டிரைவ் எங்கே? பென் டிரைவ்னா என்னது? விரலி. தமிழ்ல விரலி. சரி, என்னுடைய விரலி எங்க? என்னுடைய பென் டிரைவ் எங்கன்னு கேட்கும்போது நாங்க சிங்களத்துல மகே பென் டிரைவ் வைக்க கோ, மகே பென் டிரைவ் வைக்க கோ என்று சொல்லி நாங்க என்ன செஞ்சு கொள்ளணும்? கேட்டுக்கொள்ளணும். இப்ப கொஹேத என்று சொன்னால் கோண்டா எங்கேன்னு தானே அர்த்தம். ஹே என்றது ஒரு பகுதியை குறிக்கும், ஒரு ஏரியாவை குறிக்கும். அப்ப கேள்வி கேட்கும் போது நாங்க த போடுறது வழக்கம் சிங்களத்துல. அப்ப கொஹே என்று சொன்னா ஒரு பகுதியை சம்பந்தமா கேட்கிறோம். கோண்டா எங்கேன்னு அர்த்தம். ஹேன்றது ஒரு பகுதியை குறிக்குது. சரிதானே? ஒரு பகுதியை குறிக்குது. இப்ப நாங்க உதாரணமா அரஹேன்னு சொல்றோம். அர என்று சொன்னால் அங்கேன்னு அர்த்தம். அப்ப ஹேண்டா ஒரு பகுதி. அப்ப அந்த பகுதியில நான் காட்டி அரஹேன்னு சொல்றோம். அப்ப இங்கேன்னு சொல்றது எப்படி? மெஹே. மேண்டா இது இப்போ இப்படி இவ்வாறு என்ற மாதிரி பல அர்த்தங்கள் தரும்.
அந்த ஹே சேர்ந்தால் அது இங்கே என்ற ஒரு பகுதியை குறிக்குது மெஹே. அப்ப கொஹே என்று சொன்னால் எங்கேன்ற அர்த்தம். அப்ப கொஹேன்றது கேள்வின்றதுனால த போடுறது நம்மட வழக்கம். அப்ப கொஹேத என்று சொன்னால் எங்கே என்ற அர்த்தம். சரி, அதே போன்று கொஹோமத கொஹோமத என்று சொன்னால் கொஹோமத என்றால் என்ன அர்த்தம்? எப்படி என்ற அர்த்தம். கொஹோமத என்றால் எப்படி என்ற அர்த்தம். கொஹோமத எப்படி, கொஹோமத எப்படி. இப்ப நீங்க எப்படி இருக்கீங்கன்னு கேட்கும்போது ஒயா கொஹோமத இன்னே என்று கேட்க கூடாது. ஒயா கொஹோமத இன்னே என்று நாங்க என்ன செய்யக்கூடாது, கேட்க கூடாது. ஏன், என்ன காரணம்னு சொன்னா, இப்ப ஒயா கொஹோமத இன்னேன்னு சொன்னா நீங்க எந்த வடிவத்துல இருக்கிறீங்கன்னு அர்த்தம் தந்துடும். அப்ப மாமா புட்டுவே இன்னவான்னு சொல்லுவாங்க, கதிரையில இருக்குன்னு சொல்லிடுவாங்க. மாம் பெதுரை வாடிவிலா இன்னவான்னு சொல்லுவாங்க, நான் பாயில உட்கார்ந்து இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. மமதேம் புதின்னு சொல்லுவாங்க, நான் இப்ப தூக்கம்னு சொல்லுவாங்க. அப்ப எப்படி இருக்கீங்கன்னு சுகம் விசாரிக்கும் போது இந்த டேய போட்டு ஒயாட்ட கொஹமது, நீங்க எப்படி இருக்கீங்கன்னு கேக்குறது சிங்களத்துல ஒயாட்ட கொஹமது. அம்மா எப்படி இருக்காங்க, அம்மாட்ட கொஹமது. தம்பி எப்படி இருக்காங்க, மல்லிட்ட கொஹமது. அப்படி கேட்கலாம். இப்ப நலம் விசாரிக்கும் போது ஒரு நோய்வாய்ப்பட்ட ஒருத்தரை நலம் விசாரிக்கும் போது தம்பிக்கு எப்படி இப்ப சுகமா, தம்பிக்கு இப்ப எப்படி சுகமானு கேக்குறது தானே. அந்த சந்தர்ப்பத்துல நான் கேக்குறது மல்லிட்ட தேங் கொஹமது, மல்லிட்ட தேங் கொஹமது. மல்லிட்ட தம்பிக்கு தேங் இப்ப கொஹமது எப்படி, தம்பிக்கு இப்ப எப்படின்றதான் டிரான்ஸ்லேஷன். ஆனா இது என்னத்தை உணர்த்துதுன்னு சொன்னா, தம்பிக்கு இப்ப எப்படி சுகமா இருக்கிறாங்களா, தம்பிக்கு இப்ப எப்படி சுகம் கேக்குறது மல்லிட்ட தேங் கொஹமது. மல்லிட்ட தேங் கொஹமது என்று கேட்டா தம்பிக்கு இப்ப எப்படி இருக்கு அப்படின்னு கேக்குற அர்த்தத்தை தந்துடும். விளங்குதா? சரி, அடுத்ததுக்குள்ள நாங்க போவோம். அடுத்தது கொச்சரது. இப்ப நாங்க கீயதன்றது ஏற்கனவே படிச்சிருக்கோம். கீயதன்னா என்ன அர்த்தம்? ஒரு இலக்கம் தொடர்பாக, ஒரு நம்பர் தொடர்பாக, எண்ணக்கூடிய தொடர்பாக, விலை சம்பந்தமாக இருக்கலாம், எண்ணிக்கை சம்பந்தமாக இருக்கலாம், நேரம் சம்பந்தமாக இருக்கலாம், கிலோமீட்டர் சம்பந்தமாக இருக்கலாம். இந்த சந்தர்ப்பத்துல நாங்க எண்ணி கணக்கெடுக்கக்கூடிய ஒரு யுனிக்கான ஒரு விஷயத்தை நான் கேட்கும்போது கீயதன்னு கேட்போம். சரியா? இப்ப வெலாவ கீயது, நேரம் என்ன, தமிழ்ல நாங்க நேரம் என்னன்னு கேட்போம். அப்ப சிங்களத்துல அதை டிரான்ஸ்லேட் பண்ணி வெலாவ முக்காதண்டு கேட்க கூடாது. சரியா? வெலாவ கீயதன்னு தான் கேட்கணும். டைம் எத்தனைன்னு தான் கேட்கணும். நாங்க தமிழ்ல நேரம் என்ன, இப்ப நேரம் என்ன, இப்ப நேரம் என்ன என்று கேட்கும்போது தென் வெலாவ முக்காதண்டு கேட்கவே கூடாது. தென் வெலாவ கீயதன்னு தான் கேட்கணும். நல்ல ஞாபகம் வச்சுக்கொள்ளணும். அப்ப நம்பர் தொடர்பான கேட்கும்போது கீயது, விலை கேட்கும்போது இதுல விலை என்னன்னு கேட்போம். என்னன்னு பயன்படுத்துவோம் தமிழ்ல நாங்க. இதுல விலை என்ன என்று பயன்படுத்துவோம். ஆனா சிங்களத்துல மில கீயது, இதுல விலை என்ன, மேக்கே மில கீயதுன்னு சொன்னா இதுல விலை என்ன அப்படின்னு அர்த்தம். அப்ப விலைகள் நம்பர் தொடர்பா நான் கேட்கிறோம். இப்ப இங்க இருந்து கொழும்புக்கு எத்தனை கிலோமீட்டர் கேட்கும்போது யுனிக்கா நான் கேட்கிறோம் எத்தனை கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லி. මෙහෙන් கொළඹට கிலோமீட்டர் කීයක් තියෙනවද, කීයද கிலோமீட்டர் கீயது, எத்தனை கிலோமீட்டர் என்று கேட்கும்போது கீயதுன்னு கேட்கிறோம். தமிழ்ல நாங்க அதை வந்துட்டு எத்தனை கேட்கிறோம். இப்ப சிங்களத்துல நாங்க வந்துட்டு ஒரு நம்பர் தொடர்பா தான் கேட்கிறோம். அந்த சந்தர்ப்பத்தில் பயன்படுது. இப்ப சும்மா பொதுவா கேட்கிற விஷயங்களையும் அடுத்தது அளக்கக்கூடிய ஒரு விஷயத்தையும் அளக்கக்கூடிய ஒரு பெருமானத்தை நான் கேட்கும்போது கொச்சரதன்னு கேட்கணும். சரியா? கொச்சரதுன்னா இவ்வளவு அர்த்தம். தின இல்ல இவ்வளவு, எவ்வளவுன்னு கேட்கிறது கொச்சரத. இப்ப யாராவது ஒருத்தர் கடைக்கு போறாரு, தேங்கெண்ணெய் வாங்க போறாரு. வாங்கும்போது மட்ட பொல்தெல் தென்ன முதலாளி, மட்ட எனக்கு பொல்தெல் தென்ன முதலாளி, பொல்தெல் தேங்காய் தென்ன முதலாளி தாங்க முதலாளின்னு கேட்கிறான். அப்ப அவர் கேட்கிற பொல்தெல் கொச்சராது, பொல்தெல் கீயதுன்னு கேட்க மாட்டார். ஏன்? அது யுனிக்கான நம்பர் இல்ல, அது அளக்கணும், அது ஒரு அளவை, அது ஒரு பெருமானம். அந்த பெரிய அந்த என்ன சொல்றது, சின்னதா இருந்தாலும் பெருசா இருந்தாலும் ஒரு ஒரு அளக்க முடியாத நம்பரா யுனிக்கா சொல்ல முடியாத அளக்கக்கூடிய விஷயங்களை நாங்க என்ன சொல்றது கொச்சராதன்னு கேட்கிறது. பொழுதல் கொச்சராது, கொச்சராதன்னு சொன்னா எவ்வளவுன்னு அர்த்தம். அப்ப அவர் சொல்லுவாரு காலாக் தென்னு, கால் தாங்க, பாகயாக் தென்னு, அரவாசி தாங்க, காலாக் தென்னு, காவாசி தாங்க, பாகயாக் தென்னு, அரவாசி தாங்க, போத்தல் துங்காலாக் தென்னு, முக்கா போத்தல் தாங்க அப்படி கேட்கலாம். போத்தலையாக் தென்னு, ஒரு போத்தல் தாங்க, போத்தல் திகாக் தென்னு, 2 போத்தல் தாங்க. அப்ப நல்ல ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, ஒரு நம்பர் தொடர்பா நாங்க யுனிக்கா கேட்கும்போது கீயதுன்னு கேளுங்க. ஒரு அளவை சம்பந்தமாக பொதுவான ஒரு விஷயத்தை நான் கேட்கும்போது கொச்சராதன்னு கேளுங்க. அப்ப நாங்க தமிழ்ல இதை நாங்க புரிஞ்சு கொள்ளணுமா இருந்தா எத்தனை என்று சொல்லி எவ்வளவுன்னு சொல்லி நம்பர் கேட்கும்போது கீயத, எவ்வளவுன்னு சொல்லி ஒரு அளவை கேட்கும்போது நாங்க கொச்சராதன்னு சொல்லி நாங்க கேட்டுக்கொள்ளலாம். சரிதானே? சரி, அதை விளங்கிக் கொள்ளுங்க. ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க, நான் உங்களுக்கு சொல்லி தரேன். சரியா? அடுத்தது கொஹெந்து. கொஹெந்த என்று சொன்னால் எங்கிருந்து அர்த்தம். இப்ப கொஹெந்த என்றதுல கொஹே என்றது எங்கேன்னு தானே அர்த்தம். அப்ப அதுல வந்திருக்கக்கூடிய என் என்ற சவுண்ட்
இருந்து என்ற அர்த்தம். இப்ப உயிர் இல்லாத எந்த ஒரு விஷயத்தையும் என் என்று பயன்படுத்தினால் இருந்து அர்த்தம். இடமிருந்து ஏதோ ஒன்றுல இருந்து அர்த்தம். அப்ப உயிர் உள்ளத்துல நாங்க கேட்கும்போது இருந்துன்னு சொல்லும்போது கென் என்று பயன்படுத்தணும். உதாரணமாக அம்மாட்ட இருந்து ஒரு 100 ரூபாய் காசு வாங்கிட்டு வாங்கன்னு சொல்றோம் தானே. அம்மாவிடம் இருந்து ஒரு 100 ரூபாய் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்றோம். இப்ப உயிர் இருக்கு தானே அம்மாவுக்கு. அம்மாவிடம் இருந்து ஒரு 100 ரூபாய் வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னா அம்மாட்ட போய் உட்கார்ந்து இருந்து வாங்கிட்டு வாங்கன்றது இல்ல. அம்மாவிடம் இருந்து வாங்கி கொண்டு வாருங்க, அம்மாவிடம் இருந்து பெற்றுக் கொண்டு வாங்க என்று சொல்றோம். அந்த இருந்து வாங்கன்னு சொல்றதுக்கு அம்மா கென் ருபியால் சியாக் இல்லகென என்ன? அம்மா கென் ருபியால் சியாக் இல்லகென என்ன? அம்மாவிடம் இருந்து 100 ரூபாய் வாங்கி கொண்டு வாங்க என்று கேட்கிறது. இப்ப என் எங்க வருதுன்னு சொன்னா உயிர் இல்லாத இடம் பொருள் எல்லாத்துலயும் என் என்று வரும். சரியா? இப்ப தாத்தகென் ஆப்பிள் கெனாவா என்று சொன்னால் தாத்தகென் ஆப்பிள் கெனாவான்னு சொன்னா அப்பாவிடமிருந்து ஆப்பிள் வாங்கிட்டு வந்தேன்னு அர்த்தம். விளங்குதா? தாத்தகென் ஆப்பிள் கெனாவான்னு சொன்னா அப்பாவிடம் இருந்து ஆப்பிள் கொண்டு வந்தேன்னு அர்த்தம். அப்ப அப்பா கிட்ட இருந்து வாங்கிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு அர்த்தம். அப்ப அப்பா கிட்ட உட்கார்ந்து இருந்து இல்ல, அப்பாவிடம் இருந்துன்றது அது. அப்ப நான் கொழும்புல இருந்து ஆப்பிள் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது கொழம்பென்றது இடம். அப்ப என் தான் வரும், கென் இல்ல என். கொழம்பென் ஆப்பிள் கெனாவா, கொழும்புல இருந்து ஆப்பிள் கொண்டு வந்தேன். இப்ப இருந்து கொண்டு வந்தேன்னு சொன்னா அங்க தங்கி இருந்து கொண்டு வந்தேன்றது இல்ல, அங்கிருந்து கொண்டு வந்தேன். அந்த இருந்துதான் இந்த என் என்று பயன்படுத்துறது. நிறைய பேர் இந்த இடத்துல பிழை செய்யறது என்னன்னு சொன்னால் கொழம்பை இந்தல ஆப்பிள் கெனாவா என்று சொல்லுவாங்க. கடே இந்தல ஆப்பிள் கெனாவா, கடே இந்தல படு கெனாவான்னு சொல்லுவாங்க. அப்ப கடே இந்தல படு கெனாவாண்டா கடையில இருந்து அங்க தங்கி இருந்து நான் பொருட்கள் கொண்டு வந்தேன்னு சொல்றேன். கடே இந்தல கெனாவான்னு சொல்றது. ஒன்று கடையில வேலை செஞ்சு இருந்து கொண்டு வந்திருக்கணும், அல்லது கடையில தங்கி இருந்து வந்திருக்கணும். அதான் கடே இந்தல படுகினாவா. ஆனா கடையில இருந்து சாமான்கள் பொருட்கள் வாங்கி கொண்டு வந்தேன்னு சொல்லும் போது கடன் படுகினாவா. கடைன்றது ஒரு இடம், என் என்று பயன்படுத்தி கடன் என்று பயன்படுத்தணும். விளங்கிட்டா? ஒரு பொருளுக்கு என் என்று பயன்படுத்தினால் அதுக்கு 2 அர்த்தம் தரும். விளங்குதா சொல்றது? ஒரு பொருளுக்கு என் என்றதை பயன்படுத்தினா அதுக்கு 2 அர்த்தம் தரும். இப்ப பிகியன் என்று சொன்னால் கத்தியில் இருந்து என்ற அர்த்தமும் தரும், கத்தியால் என்ற அர்த்தமும் தரும். இப்ப கத்தியால வெட்டினேன்னு சொல்லும் போது பிகியன் கேப்புவா. அப்ப மரம் என்னத்தால வெட்டுற? கோடரியால வெட்டுற. கோடரிக்கு சிங்களத்தில் என்ன சொல்றது? பொறவ கோடரி. கோடரியால் மரத்தை வெட்டின. இந்த ஆள் என்று பயன்படுத்துறோம். ஒரு பொருளுக்கு ஆள் என்று பயன்படுத்துற சந்தர்ப்பத்துல பொறவையோட என்ன சேர்த்தா பொறவென் கேப்புவா, பொறவென் பெலுவா. பலனவான்றது பிளக்கிறது, பெலுவாண்டா பிளந்தாச்சு. அப்ப பொறவென் பெலுவான்னு சொன்னா நான் கோடரியால் பிளந்தேன், பொறவென் கேப்புவான்னு சொன்னா நான் கோடரியால் வெட்டினேன் அப்படின்னு அர்த்தம். சரிதானே? அப்ப என்னன்னு பயன்படுத்துறது பொருளுக்கு ஆள என்ற ஒரு அர்த்தம் தருது, இருந்துன்னு ஒரு அர்த்தம் தருது. உதாரணமா நான் புத்தகத்திலிருந்து இதை கற்றுக்கொண்டேன். இப்ப புத்தகத்துல இருந்து ஒன்றை கற்றுக்கொள்றா எப்படி? புத்தகத்துக்கு மேல உட்கார்ந்து இருந்து கற்றுக்கொள்றதா? இல்ல தானே? புத்தகத்திலிருந்து அதிலிருந்து நான் கற்றுக்கொண்டேன் அப்படின்னு சொல்றோம். அந்த இருந்து அதுக்கு நாங்க பொத்தென் இகனகத்தா, பொத்தென் இகனகத்தா. இப்ப புத்தகத்தால் என்று சொல்லும் போது புத்தகத்தால அவர் எனக்கு அடிச்சாரு என்று சொல்லும் போது பொத்தென் கெஹுவா, பொத்தென் கெஹுவா. விளங்கிட்டா? அப்ப என்னன்னு பயன்படுத்துறது 2 அர்த்தம் இருக்குது. விளங்கிட்டா? அதாவது ஒரு பொருள் ஆள, ஒரு பொருளில் இருந்து, இது 2க்கும் என் என்று பயன்படுத்தப்படுது. அப்ப அது உயிர் உள்ளதாக இருந்தா என் வராது, கென் என்றது வரும். விளங்கிட்டா சார்? அந்த ஆலைன்றதுக்கு நிசா பாவிச்சா பிரச்சனை வருமா? அது காரணம் தம்பி, அது காரணம். பொத்த நிசான்னு சொன்னா புத்தகத்தின் காரணமாக, புத்தகத்தினால். இப்ப இப்படித்தானே புத்தகத்தால் அடித்தேன் என்று சொல்றோம் தானே. புத்தகத்தால என்று சொல்லி இந்த புத்தகத்தை நாங்க அடிக்கிறதுக்கு பயன்படுத்தி இருக்கிறோம். அப்ப புத்தகத்தினால் அதான் அது. புத்தகத்தின் காரணமாக நான் இந்த நிலைமைக்கு ஆகிட்டேன். புத்தகத்தை வாய்ச்சி புத்தகத்தினால், அதாவது புத்தகத்தின் காரணத்தால, அது ஒரு காரணத்தால ஆளண்டு வந்தா தான் நிசா வரும். விளங்குதா? அது உயிர் உள்ளது உயிரற்றது எல்லாத்துக்கும் நிசா தான். விளங்குச்சா? இப்ப இந்த பைசிக்கலால தான் இதெல்லாம் நடந்துச்சு. அப்படித்தானே? என்னத்தால நடந்துச்சு? இப்ப ஒருத்தர் ஆக்சிடென்ட் பட்டிருக்காரு. இப்ப எதால நடக்குது? பைசிக்கலால நடக்குது. அப்படித்தானே? அப்ப பைசிக்கலால சொல்ற இந்த சந்தர்ப்பத்துல, விளங்குதா? பைசிக்கலால சொல்ற இந்த சந்தர்ப்பத்துல මේ බයික් එක නිසා මගේ ජීවිතේ දැන් අමාරුයි. බයිසිකලේ නිසා, මේ බයික් එක නිසා මට තුවාල හැදුනා. விளங்கிட்டா? இந்த சைக்கிளால, இந்த பைக்கால எனக்கு காயம் வந்துட்டது, காயம் ஏற்பட்டிருக்கு. அப்ப அது ஒரு காரணம். விளங்குதா?
காரணம்ன்றதுனால ஆலன்னு பயன்படுத்தப்படுது. இப்ப மல்லி நிசா மட்ட துவால ஹெதுனா, தம்பியால எனக்கு காயம் ஏற்பட்டுச்சு. விளங்கிட்டா? தம்பியால. அப்ப அது ஒரு காரணம். இப்ப நான் என்னன்னு பயன்படுத்துறது, அதனாலன்னு சொல்றோம். அது. விளங்கிட்டா? பைக்கால கொண்டு வந்து முட்டினார் என்று சொன்னா, இப்ப பைக் காரணம் இல்ல அதுக்கு. பைக்கை கொண்டு வந்து முட்டுறார். அந்த ஆளைக்கு தான் பைக்கெகென் ஹெப்புவா. விளங்குதா? ஓம் சார். சரி. அதுதான் அந்த ஆள, அந்த எண், அந்த கென். அதெல்லாம் நன்றாக புரிந்து கொள்ளணும். சரியா? அடுத்தது මොකද්ද, මොකද, මොනවද? මොකද්ද, මොකද, මොනවද? இது மூன்றையும் நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. முகத்தண்டா என்ன, முகதண்டா என்ன? லியோன் சொல்லுங்க பாப்போம். முகத்தண்டா என்ன, முகதண்டா என்ன? முக்கத்தாண்டா சார். ம். முகத்தண்டா என்ன, முகதண்டா என்ன, முனவதண்டா என்ன? மூணுக்கும் அர்த்தம் சொல்லுங்க பாப்போம். முக்கத்தாண்டா சார் என்னண்டு வரும்? முகத்தண்டா என்னன்னு வருது? சரி. முனவதண்டாலும் என்னண்டு வரும்? ஆ, முகத்தண்டா ஏன் என்றால்? ஏனென்றால்னு வருது. ஆ. இப்ப முகத்த முனவத எங்க பயன்படுத்துற? இப்போ ஒரு பன்மையான விஷயத்தை நாங்க கேட்க போறோம்டா, முகத்தண்டு கேட்கணும். அப்படியா? முனகத்து ஒரு விஷயத்த மறந்து ஒரு விஷயத்த கேட்கும்போது, நமக்கு தெரிஞ்ச விஷயத்த கேட்கும்போது, தெரிஞ்ச விஷயமா இருக்கணும், அல்லது ஒரு விஷயமா இருக்கணும். இந்த சந்தர்ப்பத்துல முகாத்த கேட்கிறது. இப்ப ஓம் சார். பல விஷயமா இருக்கணும், அல்லது நமக்கு தெரியாத ஒரு விஷயமா இருக்கணும். அதுக்கு தான் முனவதன்னு கேட்கிறது. ஓம் சார். அப்ப முகதண்டா ஏன், ஏன் என்றால் என்ற அர்த்தம். முகதண்டா ஏன், ஏன் என்றால் இந்த அர்த்தங்கள் தருது. சரிதானே? இப்ப ஒருத்தருக்கு நம்ம கால் பண்ணி அவரு மூச்சு வாங்கி கொண்டிருக்கிறார். ஹதிதானவா. ஹதிதானவான்னு என்ன அர்த்தம்? மூச்சு வாங்குறதுக்கு நாங்க சொல்றது. இப்ப ஹதிதானவா மூச்சு வாங்குது. இப்ப இந்த சந்தர்ப்பத்துல முனாது கரானே, முனவத கரானே. ஏன் அது? அது மறைவா இருக்கு. நமக்கு தெரியாது. அப்படித்தானே? முனாது கரானே. அப்படி செய்றது. இப்ப நமக்கு இப்ப நமக்கு கண்ணுக்கு முன்னால ஒரு வேலை நடக்குது. நமக்கு தெரியும் என்ன வேலை நடக்குதுன்னு தெரியும். ஓய் முகாத்த கரானே, முகாத்த கரானே. தெரிஞ்ச ஒரு விஷயத்த கேட்கும்போது முகாத்த கரானே, ஓய் முகாத்த கரானே என்று நான் கேட்கலாம். அப்ப தெரியாத விஷயத்த கேட்கும்போது முனாத கரானே, தெரிஞ்ச விஷயத்த கேட்கும்போது முகாத்த கரானே. ஒரு விஷயமா இருந்தா முகத்த, பல பன்மையா இருந்தா முனவாது. அதே போன்று மொகதண்டா ஏனென்றால் என்ற ஒரு காரணத்தை குறிக்குது. நாளைக்கு நான் கிளாஸுக்கு வரமாட்டேன். ஏனெண்டா எனக்கு ஒரு மீட்டிங் இருக்கு. எப்படி சொல்றது? මම හෙට ක්ලාස් එකට එන්නේ නැහැ. நான் நாளைக்கு கிளாஸுக்கு வரமாட்டேன். මොකද මට மீட்டிங் එකක් තියෙනවා. මොකද මට மீட்டிங் එකක් තියෙනවා. ஏனென்றால் இந்த ஏனென்றால் என்று சொல்லும்போது அதை ஏன், ஐ, என்றால் කියලා ඇයි කියලා කියනවා නම් என்று சொல்லி எல்லாம் டிரான்ஸ்லேட் பண்ணுவாங்க. அப்படிலாம் சொல்ல தேவையில்ல. මොකද என்ற சிம்பிளான ஒரே வார்த்தை. මොකද මට மீட்டிங் එකක් තියෙනවා. ஏனென்றால் எனக்கு ஒரு மீட்டிங் இருக்கு. அப்ப ஏனென்றாலுக்கு நாங்க මොකදன்னு பயன்படுத்திக் கொள்ளலாம். சின்ன விஷயம். விளங்கிட்டா? அடுத்தது நம்முண்டு ஒன்று இருக்குது, இத்துண்டு ஒன்று இருக்குது. இந்த நம்முக்கும் இத்துக்கும் விஷயத்தை பார்த்துட்டு நாம இன்றைக்கு வகுப்பை முடிச்சு கொள்ளுவோம். சரியா? அது போதும். இப்ப நம்மண்டா என்ன அர்த்தம்? என்றால், எண்டால், எண்டா என்று சொல்றோம். நாங்க கதைக்கும் போது எண்டான்னு சொல்லுவோம். சரியா? எப்படி? இதெண்டா நல்ல டேப்லெட் அப்பா. இப்ப ஒரு நோய்வாய்ப்பட்டவர் என்ன செய்வாரு? டேப்லெட் வாங்கிட்டு வராரு, குடிக்கிறாரு. இதெண்டா நல்ல டேப்லெட். மேக்கனா மாற டேப்லெட். இதெண்டா ஒரு அருமையான டேப்லெட்டா இருக்குது. மேக்கனம் இதெண்டால். அந்த எண்டால்ன்னு சொல்றது இருக்கு தானே? அதான் நம். நீங்கண்டா ஒரு கெட்ட மனுஷன். நீங்கண்டா ஒரு கெட்ட மனுஷன் என்று சொல்றது தானே? ஒயானம் நரக மனுஷே. ஒயானம் நரக மனுஷே. அப்ப நம் என்றால் என்ன அர்த்தம்? என்றால், என்றால் அர்த்தம். இத்துண்டு சொன்னால் இம்முண்டு அர்த்தம். இத்துண்டா இம்மா. என்ன இம் அது? அதான் என்ன? சரி. இத்துண்டா என்ன தெரியுமா? ஒயாண்டா என்ன அர்த்தம்? சொல்லுங்க. நீங்க ஒயாண்டா நீங்க. அப்ப ஒயாவோட இத்த சேர்த்தா எப்படி உச்சரிக்கிற? ஒயாத் ஒயாத்துண்டா என்ன அர்த்தம்? நீங்கள் நீங்களும். ஒயா என்ன? நீங்க வாங்க. ஒயாத் என்ன? நீங்களும் வாங்க. அம்மா என்ன? அம்மா வாங்க. அம்மாத் என்ன? அம்மாவும் வாங்க. அந்த தான் அந்த இத்து. மேக்க கண்ணு இத எடுங்க. மேக்க கண்ணு இத எடுங்க. மேக்கத் கண்ணு இதையும் எடுங்க. தம்பி போங்க. மல்லி அண்ணன். தம்பியும் போங்க. மல்லித் அண்ணன்னு சொல்லுவோம். இந்த இத்து ஈண்டு மாறுற ஒரு சந்தர்ப்பம் இருக்கு. ஐயையோ குழப்புதே, என்ன இத்து பாரு ஈண்டு மாறுதா, எங்கப்பா மாறுது என்று கேட்டா, அதான் தமிழ் நாங்க பேசினது, தமிழ் கதைச்சது எப்படி ஒரு ஒரு வகையில நாங்க தமிழ் கதைச்சிட்டோம். சரியா? ஆனா இந்த இடத்துல சிங்களத்தை புரிஞ்சு கதைக்கணும். இப்ப
ஒருத்தரை நாங்க குறிப்பிட்டு நீங்களும் சொல்றது இத்துன்னு பயன்படுத்தப்படுது. இப்ப இத பல பேரை ஒன்றன் பின் ஒன்றாக ஒன்றுக்கு பின்னால ஒவ்வொருத்தரா சொல்லிட்டு இருக்கோம். அந்த சந்தர்ப்பத்துல ஈ ஈ ஈ ஈன்னு வரும். இத்துன்னு வராது அந்த இடத்துல. இப்ப நானும் போனேன் அம்மாவும் போனாங்க. நானும் போனேன் அம்மாவும் போனாங்க. இப்ப ரெண்டு இடத்துல வந்திருக்கு தானே. நானோட நானும் போனேன் அம்மாவும் போனாங்க. இப்ப போனாங்கன்ற சொல் எத்தனை தடவை இடம்பெற்றிருக்கு? 2 தடவை. 2 தடவை இடம்பெற்றிருக்கு. இப்படி 2 தடவை இடம்பெற்றா இடைக்கிட உடையுது. இப்படி உடையிற சந்தர்ப்பத்துல இத்து வரும். மமத் கியா அம்மத் கியா. இப்ப 3 பேரை சேர்ப்போம். நானும் போனேன் அம்மாவும் போனாங்க தம்பியும் போனான். இப்ப எத்தனை தரம் போனாங்க வந்திருக்கு? 3 தடவை. அப்ப உடைஞ்சு வந்திருக்கு. மமத் கியா அம்மத் கியா மல்லிக் கியா. இப்ப 4 பேரை சேர்த்துக் கொள்வோம். சரியா? நானும் அம்மாவும் தம்பியும் அப்பாவும் போனோம். இப்ப போனோம் எத்தனை தரம் இடம்பெற்றிருக்கு? 4 தடவை இடம்பெற்றிருக்கு. ஒரு தரம் தான் இடம்பெற்றிருக்கு. நானும் போனேன் அம்மாவும் போனாங்க தம்பியும் போனான் அப்பாவும் போனார். இப்ப போனாங்க எத்தனை தடவை இடம்பெற்றிருக்கு? 4 தடவை. இப்ப சொல்றதை கேட்டுக்கொள்ளுங்க. நானும் அம்மாவும் தம்பியும் அப்பாவும் போனோம். இப்ப போனோம் எத்தனை தடவை இடம்பெற்றிருக்கு? ஒரு தடவை. அப்ப நேரத்தோட உடைச்சு கதைச்சிருக்கிறோம். இப்படி உடைச்சு கதைக்கும் போது மமத் கியா அம்மத் கியா மல்லித் கியா தாத்தத் கியா இத்து கியான்னு வந்திருக்குது. அப்படித்தானே? ஆனால் ஒரு தடவை மட்டும் அதை சொல்றதுக்கு நாங்க கோர்க்கிறோம் தானே. பன்மையா கோர்த்துடுறோம். மமாய் மல்லி அம்மாய் தாத்தாய் ஹத்தரதேனாம கியா. இந்த இடத்துல மமாய் மமத் மமையா மாதிரி இருக்குது. மல்லி இந்த மாதிரி இருக்குது. அம்மத் அம்மை இந்த மாதிரி இருக்குது. தாத்தத் தாத்தாய் இந்த மாதிரி இருக்கு. ஒரு தடவை கடைசியில சப்ஜெக்ட் சொல்லும் போது கோர்க்கிறதுனால நாங்க ஈன்னு பயன்படுத்துறோம். விளங்கிட்டா? மமத் கியா நானும் போனேன். மமத் கியா அம்மத் கியா நானும் போனேன் அம்மாவும் போனாங்க. மமாய் அம்மாய் கியா நானும் அம்மாவும் போனும். தனித்தனியா சொல்லும் போது ஆளுக்கால் மாறும். எப்படி மாறுது? நானும் போ நேன் அம்மாவும் போ நாங்க தம்பியும் போ நான் அப்பாவும் போ நார் நாங்க நான் நேன் என்று வந்திருக்கு. அப்படித்தானே? அப்ப அப்படி உடைஞ்சு வர சந்தர்ப்பத்துல இத்து மமத் கியா நானும் போனேன் அம்மத் கியா அம்மாவும் போனாங்க மல்லித் கியா தம்பியும் போனான் அப்பாவும் போனார் தாத்தத் கியா. விளையிட்டா? இப்ப நானும் அம்மாவும் தம்பியும் அப்பாவும் போனோம். இப்ப போனோம்னு பன்மையா ஒரு இடத்துல மட்டும் சொல்லியிருக்கிறோம். ஆனா எல்லாத்தையும் கோர்வையா சொல்லியிருக்கிறோம். இந்த சந்தர்ப்பத்துல மமாய் மல்லி அம்மாய் தாத்தாய் கியா. விளையிட்டா? நீங்களும் வாங்க தம்பியும் வாங்க அம்மாவும் வாங்க. நீங்களும் வாங்க தம்பியும் வாங்க அம்மாவும் வாங்க. ஒயத் என்ன மல்லித் என்ன அம்மத் என்ன தனித்தனியா சொல்றோம். இப்ப எல்லாரும் சேர்த்து நீங்களும் அம்மாவும் தம்பியும் வாங்க. ஒயாய் மல்லி அம்மாய் தூந்தினாம என்ன 3 பேரும் வாங்க. விளங்கிட்டா? அந்த சந்தர்ப்பத்துல ஈன்னு வந்திருக்குது. அப்ப இத்து ஈயா மாறுற சந்தர்ப்பம் விளங்கிட்டு நம்மும் விளங்கிட்டு தானே. சரி, அப்ப இன்னும் ஒழுங்கா புரியலன்னு சொன்னா இந்த கிளாஸ யூடியூப்ல போட்டு விடுறேன். சரியா? திரும்ப 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 பார்த்து படிக்கணும். திரும்ப திரும்ப பார்க்கணும். இப்படி திரும்பி பார்த்து படிக்கிறல்ல, இப்படி மறுபடியும். சரியா? போட்டு பார்த்து படிங்க. எழுதாதீங்க, வாய்ப்பாடமாக்காதீங்க, உணர்ந்து படிங்க. சந்தேகம் இருந்தா என்கிட்ட கேளுங்க. இந்த வீடியோ பாக்குறார்கள் இருக்கிறீங்க, நீங்க உங்ககிட்ட தான் பாக்குற, உங்கள்கிட்ட தான் கிளாஸ்ல இருக்கிற பிள்ளைகிட்ட இல்ல, உங்கள்கிட்ட உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னு சொன்னா கமெண்ட்ல கொட்டுங்க. நான் அதை உங்களுக்கு இன்னொரு வீடியோல கொண்டு வரேன். சரியா? அப்ப மற்றும் ஒரு வீடியோல சந்திக்கிறேன். பிள்ளைகள் உங்களையும் நான் நாளைக்கு கிளாஸ்ல சந்திக்கிறேன். கேளுங்க, டவுட் இருந்தா கேளுங்க. விளங்கல? நான் இந்த காணொலியை போட்டுறேன் பாருங்களேன். சரியா? யூடியூப்ல போட்டுறேன் பாருங்க. சரியா? சரி, அப்ப சேலத்து நாடு மாய்புவான் அனைவருக்கும் வணக்கம். யாருக்கா டவுட் இருந்தா கேளுங்களேன் பிள்ளைகள்.